السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கைக்குரிய ஷேഖநாயகம் மக்கத்தார் வாப்பா அவர்களே மற்றும் குத்புனா ஹல்லாஜுல் மன்சூர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய திருப்பேரர் மௌலானா சையீத் மாரூஃப் தங்கள் லத்தீஃபி வாப்பா அவர்களே மற்றும் கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஷிமாலைன் வாப்பா அவர்களே மற்றும் உலமா பெருமக்களே, பள்ளிவாயல் மதரசா நிர்வாகிகளே, தரீகாவின் முரீதீன்களே, முஹிப்பீன்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எம்மையெல்லாம் ஆத்மீக அரசாளுகின்ற ஞானத்தின் பேரரசர், இல்ஹாமியத்தின் பெருங்கடல் குத்புனா ஹல்லாஜுல் மன்சூர் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் நாயகம் அன்னவர்களின் 22வது வருட நினைவிலே பயான் நிகழ்வில் இறுதி நாளிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். இன்றைய நாள் முக்கியமாக எல்லா உலமாக்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேச வேண்டும் என்ற அடிப்படையில் சில நிமிடங்கள் சில வார்த்தைகளை பேச முயல்கிறேன். இதுவரை நடந்த பயான் உரைகளில் இங்கிருக்கின்ற உலமாக்கள் ஏராளமான விடயங்களை நேர வரையறைக்குள் நம் அனைவருக்கும் தாராளமாக பேசி முடித்து விட்டார்கள். இருந்தாலும் இஸ்லாத்தில் பேசப்பட வேண்டிய நிறைய பக்கங்கள் இருக்கின்றன. அது எந்த பக்கத்தில் கற்கண்டை கடித்தாலும் இனிக்கும் என்ற அடிப்படையில் எந்த கோணத்தில் பேசினாலும் இஸ்லாத்தினுடைய கருத்தாளமிக்க ஞானங்களும் பேருரைகளும் விளக்கங்களும் எமக்கு பிரயோஜனமானதாக ஒளி வீசக்கூடியதாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உண்மையான முஃமின்கள் யார் என்பதை பற்றி 4 இடங்களில் குறிப்பிட்டு கூறுகின்றான். உலமாக்களுக்கு தெரியும், இன்னமல் முஃமினூன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 இடங்களில் உண்மையான முஃமின்கள் யார் என்பதை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அதில் ஒன்று, மூமின்களுக்குரிய அடையாளம் என்னவென்றால், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். உண்மையான மூமின்கள் இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்களிடம் கூறப்பட்டு விட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹ்வின் அச்சத்தினால் நடுநடுங்கி நிற்கும். அல்லாஹ் என்று கூறிவிட்டால், அல்லாஹ் கூறியதாக ஒரு செய்தி கூறப்பட்டு விட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய இதயங்கள் இறை அச்சத்தினால் நடுநடுங்கி நிற்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய மறை வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான்
அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குசு. ஈமான் என்பது கூடும் குறையும். நாம் எல்லாரும் ஈமான்ல ஒரு தரஜால இருக்க மாட்டோம். அது சஹாபாக்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சந்நிதிக்கு வந்தால் எங்களுக்கு ஏற்படுகிற பக்குவம் வேறு, ஆனால் உங்களை விட்டு நாங்கள் பிரிந்து சென்று விட்டால் எங்களுக்கு ஏற்படுகின்ற பக்குவத்தில் மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். இல்லையா? இருக்கா? இருக்கு, இருக்கிறது. முன்னால் இருந்தால் இருக்கின்ற பக்குவம் வேறு, இல்லாத பொழுது இருக்கின்ற பக்குவம் வேறு. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறான்? ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஈமான் யாருடைய சந்நிதியில் அதிகரிக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வேறு ஒரு இடத்திலே சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு, திருப்ப ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஜெத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்க, ஈமான் கொண்டவங்களே உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்க என்று அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு கட்டளையிடுகிறார்கள். என்றால் என்ன காரணம்? ஈமான் என்பது கூடும் குறையும். எது போல தெரியுமா? ஒரு விளக்கில எண்ணெய் குறைகின்ற பொழுது அந்த சுடரின் பிரகாசம் குறையும். எண்ணெய் பூரணமாக்கப்படுகிற பொழுது அந்த சுடர் முழுமையடையும். அதுபோல மூமின்களுடைய இதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அவர்களுடைய இதயம் அல்லாஹ் என்று கூறப்பட்டால் இறையச்சத்தினால் நடுநடுங்கி அச்சப்படும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தம்முடைய காரியங்கள் அனைத்திலும் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கின்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சூஃபியாக்களான இமாம்கள் தரீக்கா வழி நடக்கின்றவர்களுடைய 9 அம்சங்களை கிதாபுகளிலே சொல்லுவார்கள். உலமாக்களுக்கு தெரியும் 9 அம்சங்கள். தரீக்காவில் நடக்கிறன்னு சொல்லி சொன்னா இந்த தன்மைகள் இருக்கும். அதில் ஒரு மனித வாழ்வுக்கு நிறைவான வழிகாட்டல் இருக்கும். தவக்குல், அல்லாஹ் மீதான நம்பிக்கை, பொறுப்பு சாட்டுதல் இருக்க வேண்டும். பகடிக்கு என்று கூட்டாளிமாறு ஓதுற காலத்தில் சொல்லுவார்கள், பழைய லொரிகளுக்கு முன்னுக்கு தவக்கல் து அலல்லாண்டு அரபியில் அடிச்சிருப்பாங்க, பின்னுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் என்று அடிச்சிருப்பாங்க. முன்னுக்கு தவக்கல் து அலல்லாண்டு போர்டு. பழைய லொரி தெரியுமா? டாடா லொரி, அரிசேத்திர லொரி. அதுல முந்தி பறக்கத்துக்கு தவக்கல் து அலல்லாண்டு முன்னுக்கு பிரிச்சு அடிக்கிற முஸ்லிமாக்கள் லொரி என்று பார்த்தா விளங்கும். அது பின்னுக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் என்று அடிச்சிருப்பான். அப்படி அல்ல. வஅலா ரப்பிஹிம் யதவக்கல், தவக்கல் என்பது தரீக்கா வழி நடக்கின்றவர்களுடைய ஒரு அசையாத கொள்கையாக இருக்க வேண்டும். தரீக்காக்களிலே சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற திக்ருகளில் ஒன்று பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல் கைரு வஷ்ஷர்ரு பிமஷியத்தில்லாஹ். இது ஒரு பிரதானமான திக்ர் தரீக்காக்களிலே. இமாம் ஹத்தாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய திக்ரிலே இதை ஒரு பிரதான திக்ராக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிகமான அறிஞர்கள், இமாம்கள், சூபிகள் இந்த திக்ரை பிரதான திக்ராக பேசி இருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹ், எது நல்லது செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நாமத்தை கொண்டே ஆரம்பிக்க வேண்டும். வல்ஹம்துலில்லாஹ், எது நடந்தாலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். லாபத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ், நட்டத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது தரீக்கா இல்ல. லாபத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ், நட்டத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் தரீக்காவா இல்ல. ஆதாரம் குத்புனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் என்பவர்கள் ஒரு மிக பெரும் வர்த்தகர். நம்ம நினைக்கப்பட குத்புனா மனுஷன்னா சும்மா ஒரு பள்ளி வராந்தையில வெள்ளையை விரிச்சிட்டு உட்கார்ந்த ஒரு ஃபக்கீர்னு நினைக்க கூடாது. அவங்க நல்ல செல்வ செழிப்போடு ஒரு வர்த்தகம் செய்த ஒரு பெரும் கோடீஸ்வரர். ஆனால் அதில் அவர்களுக்கு எந்த ஈர்ப்பும் இருக்கவில்லை.
அவர்களுடைய சீடர்கள் வந்து சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய வியாபார சரக்குகள் சென்ற கப்பல் தாண்டு விட்டது கடலிலே என்று சொன்னார்கள். குதுபு நாயகம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. கப்பல் தாண்டதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் யாராவது ஒரு போஸ் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். என்ன? ஆனா குதுபு நாயகம் சொன்னாங்க. சற்று நேரம் கழித்து சீடர்கள் வந்து சொன்னார்கள், நாயகமே, தாண்டது உங்களோட கப்பல் இல்ல, உங்களோட சாமான்கள் போன கப்பல் இல்ல, நம்மட கப்பல் காப்பாற்றப்பட்டு அதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. யாரு? தரீகாவினுடைய முன்னோடி என்று யாரை நாம் ஏற்றிருக்கிறோமோ அந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் சொல்கிறார்கள், வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், போனாலும் அல்ஹம்துலில்லாஹ். சரி வருமா நம்மளுக்கு? வந்தா வரவுல, போனா துக்க கொடியில நஷ்டம். தவக்கலுடைய நிலையில் இருக்கிறவர்களுடைய கொள்கை இதுதான். வாழ்ந்து காட்டினார்கள், வாயால் பேசவில்லை, வாழ்ந்து காட்டினார்கள். சூஃபிசம் என்பது வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் சொல்லி போட்டு கடந்து போகல, செய்தார்கள். வயிற்றிலே அவர்கள் கல்லை கட்டினார்கள். தன் வீட்டிலே விளக்கு எரிவதற்கு எண்ணெய் இல்லாமல் ஒரு யூதரிடத்திலே கடனுக்கு எண்ணெய் வாங்கி விளக்கெரித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் விரலை அசைத்திருந்தால் எத்தனையோ சஹாபிகள் தனவந்தர்கள் இருந்தார்கள், அள்ளி கொட்டி இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு யூதனிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய கடனை கொடுக்க தாமதித்த காரணத்தினால் அந்த யூதன் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷர்ட்டை வந்து பிடித்து உலுக்கி விட்டான். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கின கடனை தாங்கோட்டு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உருவிய வாளோடு எழுந்தார்கள். விடுங்கள் உமரே என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்கியதை விட 2 மடங்காக அவருக்கு கொடுக்கும்படி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். வறுமையை வாயால் மட்டும் போதித்தவர்கள் அல்ல. அதே போன்று அவுலியாக்கள், குத்துபுமார்கள் நமக்கு சூஃபிசத்தை வார்த்தைகளால் மட்டும் போதித்தவர்கள் அல்ல, அவர்களின் வாழ்க்கையில் போதித்தவர்கள். என்ன? பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டே எல்லாம் நடக்கிறது. வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல் கைரு வஷ்ஷர்ரு பிமஷியத்தில்லாஹ், நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் அது அல்லாஹ்வின் மஷியத், நாட்டம் இல்லாமல் நடப்பதில்லை என்பதுதான் கொள்கை. நம்மளுக்கு நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் பி மஷியத்தில்லாஹ், அல்லாஹ் நாடாத ஒன்று நடப்பதில்லை. ஹத்தாத் ராத்திபிலே உமருல் காஹிரி நாயகத்துடைய ஒரு பைத்தை வைத்திருப்பார்கள். லா துக்கஸிர் ஹம்மக் மா குத்திர யகுன், அல்லாஹ் அல்லாஹ், நீ கடுமையா மெனக்கெடாத. லா துக்கஸிர் ஹம்மக், உன் முயற்சியை கடுமையா, உன் பிளத்தை பாவிக்காத. மா குத்திர யகுன், விதிக்கப்பட்டது ஆகியே தீரும். மாஷா அல்லாஹு கான் வமா லம் யஷா லம் யகுன், அல்லாஹ் நாடியது நடக்காமல் விடாது, அல்லாஹ் நாடாதது ஒரு பொழுதும் நடக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஒரு சிறு சஹாபிக்கு சொன்னார்கள், ஒரு இளம் சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா குலாம், சிறுவரே, உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாத ஒன்றை உனக்கு செய்ய முடியாது. தரீகா, சூஃபிசத்துடைய போதனை இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொல்கிறார்கள், உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாத ஒன்றை உனக்கு நடத்த முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடிய ஒன்றை யாராலும் தடுக்கவும் முடியாது. இதுதான் ஈமானுடைய 6வது அம்சம். என்ன ஈமானுடைய 6வது அம்சம்? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வில் நின்றுதான் இடம்பெறுகிறது என்று நாம் நம்ப வேண்டும். குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், எல்லாமே அல்லாஹ்விடம் இருந்துதான் நடக்கிறது என்று நீ நம்பு. இதுதான் இஸ்லாம், இதுதான் குர்ஆன். அப்ப தவக்குல் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியமானது என்பதை தரீகாக்களின் போதனைகள் திட்டத் தெளிவாக சொல்லுகிறது.
அடுத்ததாக சொல்லுவார்கள் அல் கனாஅ, இருக்கிறதை வைத்து போதும் என்ற மனப்பான்மை கொள்ள வேண்டும். இருக்கிறதுக்கு சுக்ரு செய்ய மனுஷனுக்கு நேரம் இல்ல, இல்லாததை நினைச்சு தன் வாழ்க்கையை இழக்கிறதுக்கு நேரம் இருக்குது. இருக்கிறதுக்கு சுக்ரு செய்ய நேரம் இல்லை. யாரோ ஒரு பாட்டுல நாவூர் அனிஃபாவா இருக்க வேணும், நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதை அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சிதே என்னுள்ளம். அழகான வரி. அல்லாஹ் தஆலா 2 கால்களை தந்திருக்கிறான். ஆனால் மனிதன் வாகனத்தில் செல்லுகின்றவனை பார்த்து எனக்கு வாகனம் இல்லையே, நான் நடந்து போகிறேனே என்று அவன் கவலைப்படுகிறான். அவ்வாறே போகின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் காலே இல்லாமல் வருகிறான். அடே, நடப்பதற்கு அந்த மனிதனுக்கு காலையே இல்லாத நிலையில எனக்கு அல்லாஹ் காலையாவது கொடுத்திருக்கிறானே என்று அப்ப அவன் பெருமை அடைகிறான். கொடுத்ததற்கு நன்றி சொல்லுவது, உள்ளதை கொண்டு போதும் என்ற மனப்பான்மையில் வாழ்வது, இந்த கனாஅத் என்பது தரீகாவழி நடக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய விஷயம். சுருக்கமாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே என்ன சொல்கிறான்? அல்லாஹ் என்று கூறப்பட்டால் இதயங்கள் நடுநடுங்கும். அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். தம்முடைய ரப்பின் மீது தளராத நம்பிக்கை கொண்டவர்களாக, பொறுப்பு சாட்டும் பக்குவம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், வல்லதீன யுகீமூன ஸலாஹ், தொழுகையை நிலை நாட்டுவார்கள். தொழுகிறன்னு சும்மா சொல்லலாம். தொழுகையை நிலைநாட்டுவதாக இருந்தால் அந்த ஓதக்கூடிய வார்த்தைகளுடைய யதார்த்தங்கள், நாம் நிற்கக்கூடிய நிலைகளுடைய மகாமாத்துக்களுடைய நிலைகளை அறிந்து அதன்படி தொழுவதை தொழுகையை நிலைநாட்டுவது என்று சூஃபியாக்கள் சொல்லுவார்கள். இன்னும் சொல்ல போனால் சகலதையும் மறந்து இறைவனை மட்டுமே நினைத்து நம்முடைய தொழுகையை நிலைநாட்டுவது என்று சொல்லுவார்கள். அஸ்ஸலாத்து நிஸ்யானு மாசிவல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எதையுமே எண்ணத்தில் எடுக்காமல் அத்தனையையும் மறந்து நாம் நிற்கின்ற பொழுது எது இருக்கிறதோ அது அவனாக இருக்கும். அந்த நிலையை தொழுகையிலே உணர்வது, அதுதான் தொழுகையை நிலைநாட்டுவது. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், குதுபுனா ஹல்லாஜுல் மன்சூர் வாப்பா அவர்கள் இந்த ஆயத்தை, மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் என்கிற ஆயத்தை மிக ஆழமாக விளங்கப்படுத்தினார்கள். ஒருவன் தக்குவாதாரியாக வேண்டும் என்றால் அவனுக்கு எந்த செலவும் இல்லை. தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா மேலதிக செலவினை மிதிக்கா, தொழுகைக்கென்று செலவிரிக்கா, நோம்பு பிடிக்கிறதுல மேலதிக செலவிரிக்கா, சிக்கனம் தான் வருது. 3 நேர சாப்பாடு 2 நேரமா மாறும். செலவு மிச்சம் தான், செலவில்லை. ஆனால் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் சொல்லும் பொழுதே அவன் சொந்த ஸ்டைல் அதுக்குள்ள பாவிச்சிருவான். என்ன தெரியுமா? ஓண்ட தர்மத்தை, உனக்கிட்ட இருக்கிற ஒண்ட சொத்தை நீ தர்மம் கூடு என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான் தெரியுமா? வமிம்மா ரஸக்னாஹும், நாங்க தந்தத்தை நீ கூடுன்னு தான் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? நாங்க தந்தத்தை நீ கொடு. நஃபக்கா கடுமையா இருக்கிறது தரீக்கால மட்டும்தான். செலவு கூட எந்த மார்க்கத்துல? தரீக்காவில். மற்றவன மார்க்கத்துல ஒன்றும் இல்லை. கத்தம் இல்லை, பாத்தியா இல்லை, மௌலுது இல்லை, ஒரு பிச்சை கொடுக்கல, சாப்பிட்ட கையால காகம் பிரசரில்ல. அவன் வெட்டியால கருவேப்பிலையை போட்டா கூட நாய் கிட்ட போவதில்லை. என்ன ஆணமும் விதிக்க மாட்டான்னு நாய்க்கு தெரியும். ஆனா தரீக்கா அப்படி இல்லை. தரியக்காரன பள்ளி எழுதி காகமும் வரும், நாயும் வரும், மிச்சச்சோறாவை தருவான நம்பிக்கை இருக்கு. ஆனா மத்தவன் அப்படி இல்லை. வாப்பா அழகா விளங்கப்படுத்துவாங்க இதை. மௌலானா வாப்பா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம், நம்முடைய ஷேக் நாயகம், என்ன அல்லாஹ் சொல்லும் பொழுதே அழகாக சொல்ல, வமிம்மா ரஸக்னாஹும், நாங்கள் தந்ததை நீ கொடு. இது மூமினுக்கு, மூமினுக்குரிய பண்பு. இன்னொரு ஆயத்திற்கு அது பிறகு சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப மூமின் என்றால் தொழுகையோட மட்டும் நித்தாற்றதில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒருத்தன் தொழுதுட்டு மட்டும் இருக்கான், ஜகாத்து கொடுக்கலன்னா அவன் தொழுகை பாத்தில், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருத்தன் தொழுகிறான், ஜகாத்து கொடுக்கிற வசதி இருக்குது ஆனா கொடுக்கல, தொழுகை கேன்சல், ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தன் ஜகாத்து கொடுக்கிற வசதி இருக்கு, ஜகாத்து கொடுக்கிறான் ஆனா தொழல்ல, அவன் ஜகாத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். இவ்வளவு பக்குவத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு வந்து சொல்றான். என்ன தெரியுமா? உலாயிக்க, அவர்கள்தான் ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மைக்குண்மையான மூமின்கள், இப்ப சொன்னபடி இருப்பவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், இவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர் தரஜாக்கள், அந்தஸ்துக்கள் இருக்கின்றன. வ மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம்,
அவங்களுக்கு பாவ மன்னிப்பும் சங்கையான உணவும் அல்லாஹ் கிட்ட இருக்குது. சங்கையான உணவுகள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கிற உணவுகளை பற்றியே குர்ஆன்ல வேறியா வர்ணிப்பான். வலஹமி தைரிம் மிம்மா யஷ்தஹூன். நீங்க பிராய்லர் கோழியை திண்டு போட்டு சொர்க்கத்தை கேட்கீங்க. நீங்க மூமினா இருந்தா வலஹமி தைரிம் மிம்மா யஷ்தஹூன், உங்களுக்கு ஆசை வர அளவுக்கு அது டேஸ்ட் உங்களோட உச்சந்தலையை தொடுற அளவுக்கு பறவைகளின் மாமிசங்களை கூட நாங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு உணவாக வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவார். யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை செக் பண்றதுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. நாயகமே, நீங்க நபி என்கிறீங்க, நீங்க நபியா இல்லையான்னு நாங்க செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க. ஓ கேளுங்க, பிரச்சனை இல்லை. சில பல கேள்விகளை கேட்டாங்க. அதுல ஒரு கேள்வி என்ன தெரியுமா கேட்டாங்க? சொர்க்கவாசிகளுடைய சிறந்த உணவு எது என்று கேட்டாங்க. யார் கேட்டது? யூதர்கள். எதுக்காக கேட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பரீட்சிப்பதற்காக கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சு போட்டு சொன்னாங்க, மீனுடைய ஈரல் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபீதுல் ஹூத், மீனுடைய ஈரல் என்று சொன்னாங்க. மீன் ஈரல். பாப்பா சொன்ன ஞாபகம் எனக்கு, மணல மீன் சொர்க்கத்து மீன் என்று பாப்பா சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த ஹதீஸுக்கு அதுக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. சரி, மீனுடைய ஈரல். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, இது இவர் நபி இல்லாட்டி இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. பனு இஸ்ரவேலர்களுடைய ரசூல்மார்கள் சொன்ன உண்மை இது. சொர்க்கவாசிகளுடைய உணவுல இதெல்லாம் இருக்குது. அப்ப நாம இந்த உலகத்துல என்ன செய்கிறோம் தெரியுமா? ரிஸ்குன் கரீம், அல்லாஹ்வுடைய சங்கையான உணவுகளை எல்லாம் மறந்து நாமதுங்கிற சாமான், கேஎஃப்சி, சிக்கன் லாலிபாப், எதெல்லாம் நவீன பேர்ல செத்த கோழி வந்தாலும் மேலால என்னத மைனஸை பூசிட்டு அடிக்கிறது தான். மணக்காம இருந்தா சரி, மூக்கு ஓகே என்று சொன்னா நாக்கு ஓகே. நாத்த மூக்குக்கு தெரியலையா, என்ன பண்டி இறைச்சனாலும் தின்றதுதான். செத்த கோழியை பொறிச்சு வச்சாலும் தின்றதுதான். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு உயர்ந்த தரஜாக்கள் இருக்கின்றன, பாவ மன்னிப்பு இருக்கிறது, வர்ஸுகுன் கரீம், சங்கையான உணவுகளும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்லுகிறான். இது ஈமான் மூமின்களுக்கான அம்சமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம். நேரம் கடந்து செல்கிறது, சுருக்கமாக சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனில் சொல்லுகிறான். சூரத்து நூர். யாருடைய ஒழுக்கம்? நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம். மூமின்களுடைய ஒழுக்கம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. உண்மையான மூமின்கள் அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுவாங்க நித்தாட்டிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க ஒரு செய்தி உங்களுக்கு இடையில சொல்லிக் கொள்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் தொழுதார்கள். நீங்களும் உங்களோட ஊர்ல பள்ளி கட்டிக்கிறீங்களா இல்லையா? நீங்க மஸ்ஜித் நபவிக்கா தொழ போற இல்லையே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. நீங்க கட்டின மஸ்ஜித் நபவியா? இல்ல, மஸ்ஜிது நபவியோட கோப்பி. அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளியில தொழுது இருக்கிறாங்க. அது போல நீங்களும் உங்களோட ஊர்ல ஒரு பள்ளியை கட்டிக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இமாமை வச்சு தொழுகை நடத்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இமாமாக இருந்து தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். நீங்களும் ஒரு இமாமுக்கு சம்பளம் கொடுத்து தொழுகை நடத்துறீங்க. அங்கே ஒரு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். இங்கேயும் ஒரு லாஃபிர் பிலால் என்ற ஒரு ஆளை வச்சிருக்கிறீங்க. அதுக்கு எல்லாம் இங்க வச்சிருக்கிறீங்க. சரி, பள்ளிக்கு பள்ளி, இமாமுக்கு இமாம், முஅஸினுக்கு முஅஸின், மிம்பருக்கு மிம்பர், மைக் எல்லாம் எல்லாமே இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இடத்துக்கு யாரை வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வே சொன்னான், லிகுல்லி கௌமின் ஹாத். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு வழிகாட்டியான ஒரு ஷேக், ஒரு குரு, ஒரு ஆத்மீக தந்தை கட்டாயம் இருப்பார். லிகுல்லி கௌமின் ஹாத். பள்ளி இருக்கு, இமாமத்துக்கு இமாம் இருக்கு, பாங்குக்கு முஅஸின் இருக்கு, ஜும்மாக்கு மிம்பர் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயிபுர் ரசூல், நாயகத்துடைய பிரதிநிதி யார்? அதுதான் ஒரு காமிலான ஷேக். இதை மனதில் வச்சுக் கொள்ளுங்க. அடுத்த விஷயத்துக்கு வர, மூமின்கள் ஈமான் கொண்டு விட்டால் வைதா கானு மஅஹு, மூமின்களாக்கர் யார் எப்படிப்பட்டார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்தால், அதாவது சஹாபாக்கள் மூமின்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்கண்டா, அலா அம்ரின் ஜாமிஇன், ஏதாவது ஒரு விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சஹாபாக்கள் இருப்பாங்க. இருந்தால் லம் யذهبوا ஹத்தா யஸ்ததீனுஹு,
ஃபவாஹிர் மௌலவியும் அன்றைக்கு இது சம்பந்தமா ஒரு விஷயம் பேசினார்கள், தன் அனுபவத்தில் பேசினார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையான மூமினண்டா ஒரு ஷேகடு சந்நிதியில இருந்தா, அதாவது நாயிபுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரமான ஒருவருக்கு முன்னில் நம்ம இருந்தால், லம் யதுஹபு ஹத்தா யஸ்ததீனுஹு, அந்த ஷேகுடைய அனுமதி இல்லாமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி இல்லாமல் அந்த இடத்தை விட்டு அசையவே கூடாது. இது குர்ஆன், நான் பேசுற அம்பட்டும் குர்ஆன். இதை எந்த மகனும் மறுக்க இயலாது. அனுமதி இல்லாமல் போக முடியாது, அனுமதி கேட்டாகணும். இன்னல்லதீன, மூமீன்கள் யஸ்ததீனுக, சில நேரத்தில் நாயகமே உங்கள்கிட்ட கேட்பாங்க, நாயகமே வேலை ஒன்று இருக்குது, நாங்க போயிட்டு வரட்டுமா என்று உங்கள்கிட்ட அப்படி கேட்டால், உலாயிக்கல்லதீன யுமினூன பில்லாஹி வ ரசூலி ஃபைதஸ்ததனூக லிபஅலி ஷஅனிஹிம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க அனுமதி கேட்டால், ஃபஇதன் லிமன் ஷிஇத மின்ஹும், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறான். யாரு? சஹாபாக்கள் விஷயத்துல. மூமீன்கள் உங்களுக்கு கூட இருக்கிறார்கள், மூமீன்களா இருந்த நாயகமே உங்களோட அனுமதி இல்லாம அவங்க அசைய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை அவசரமா போகணும் என்று இருந்தால் உங்கள்கிட்ட அனுமதி அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அதிகாரத்தை கொடுக்குறான். என்ன தெரியுமா? ஃபஇதன் லிமன் ஷிஇத மின்ஹும், அதுல நீங்க விரும்பினாலுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க, எல்லாருக்கும் இல்லை. நீங்க போகலாம் என்றா போகலாம், போக தேவையில்லைன்னா போக தேவையில்லை. ஒரு நாள் இரவு 2 மணி இங்க பயானம் முடிச்சு போட்டு போக முடிவு வலிக்கிறோம், வாப்பா சொன்னாங்க போகணும் வேரியன்ட் கல்முனை போகணும். அப்ப எல்டிடி பிரச்சனை நேரம், கொஞ்ச நேரம் லேட் ஆகி கிட்டத்தட்ட 4 மணியா போயிட்டு இப்ப போங்கன்னு சொன்னாங்க. போனோம். ஒரு செய்தி கேள்விப்படுறோம், போனதுக்கு பிறகு எங்களுக்கு முன்னால போன பைக் எல்டிடியால பறிமுதல் செய்யப்பட்டாச்சு. அந்த 2 ஹவர் எங்களை பஞ்ச பிளாக் பண்றான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். அனுமதி ஃபவாஹிர் மௌலவி சொன்ன மாதிரி தான், அனுமதியை தாண்டி போனோமா அங்க நம்ம உளுந்து கிடக்க வேண்டியதான். அதுக்கு வாப்ப பொறுப்பு இல்லை, எல்லாம் மீறி போனது இல்லையா? அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஇதன் லிமன் ஷிஇத, நாயகமே உங்களை சுத்தி இருக்கிறாக்கள் யாரும் போகணும் என்று அனுமதி கேட்டா நீங்க அவங்களுக்கு அனுமதி கொடுங்க, நீங்க விரும்பினாக்களுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க என்று சொல்லி போட்டு அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. ஒரு ஷேகுடைய சந்நிதியில தக்க காரணம் இல்லாம அப்படி நம்ம போக கூடா, என்ன செய்யக்கூடா? போக கூடா. எந்த அளவு அல்லாஹ் சொல்றான்டா, யாராவது அப்படி உங்கள்கிட்ட அனுமதி கேட்டால் நீங்கள் நாடியவர்களுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுங்க, எல்லாருக்கும் இல்ல, நீங்க விரும்பி நாட்களுக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க. கொடுத்துட்டு வஸ்தக்ஃபிர் லஹுமுல்லாஹ், நாயகமே நீங்க உட்கார்ந்து இருக்கத்தக்க உங்களை விட்டு போட்டு போறாங்களே அவர்களுக்காக நீங்க மன்னிப்பு தேடுங்க. நாயகமே என்ன போல செஞ்ச பாப்பா, டைம் ஆயிட்டு நான் போறேன்னு சொல்றது கொலைகேஷா? இஸ்லாத்திலே மாபெரும் பாவங்கள்ல நீங்க டைம் கூட்ட போறது பிரச்சனையான ஒரு பாவமா இஸ்லாத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கா? நானும் போறான், நீங்களும் போறான், பாப்பா முந்துவா ஓமான் முந்துங்கன்னா போறேன். நம்மளுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இல்ல, நாம சாபிர காலத்துல பிறக்கல, அந்த நாயகத்துல இடத்துக்கு நம்மளுக்கு இருக்கிறவரை ஷேக் என்று நம்ம நம்புறோம். நம்மளுக்கு நல்லது கெட்டதை அறிவித்து தருகின்ற ஒரு ஹாதி, ஒரு வழிகாட்டியாக நம்புறோம் இல்லையா? அல்லாஹ் எப்படி சொல்றான்? நாயகமே அப்படி யாராவது முந்தி போகணும் என்று கேட்டா, உண்மையான காரணம் இருந்தா, எல்லாருக்கும் இல்ல, நீங்க விரும்பினாக்களுக்கு அனுமதி கொடுங்க. கொடுத்துட்டு வஸ்தக்ஃபிர் லஹுமுல்லாஹ், உங்களை உட்கார வச்சுட்டு எழும்பிட்டு போறாங்களே அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட நீங்க மன்னிப்பு தேடுங்க நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நாம செஞ்சது பாவம்ங்கறையில விளங்குதா இல்லையா? அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லல, டே மடையா நீ போறாய் பாவண்டான்னு சொல்லலஞ்சே. அப்படி கேட்டா போகட்டும், கொடுங்க, அனுமதி கொடுங்க, விரும்பினாக்கள் அனுமதி கொடுங்க, அவங்களுக்கா பாவ மன்னிப்பு தேடுங்க. இது எவ்வளவு பெரிய ஒழுக்கம்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல அல்லாஹ் ஒழுக்கம் கற்பிச்சிருக்கிற வசனங்களை பார்த்தா நம்மளுக்கு தலை சுத்தும். லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி, நாயகத்துடைய சப்தத்தை விட உன் சப்தம் உயரக்கூடாது. ஒருத்தனுடைய அமல்கள் அழிவதற்கு அவன் சிலை வணங்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஒருவனுடைய அமல்கள் அழிவதற்கு அவன் கொலைகாரனாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஒருவனுடைய அமல்கள் அழிக்கப்படுவதற்கு அவன் குடிகாரனாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. பெரும் பாவங்கள் செய்தவனாக இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சப்தத்தை விட தன்னுடைய சப்தத்தை உயர்த்தினாலே போதும், அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், உங்களுக்கு தெரியாமலே உங்கள் அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை!
எனவே மூமின்களாக இருக்கிற நாம் இப்படியான ஒழுக்க விளிமைகள் நிறைய இருக்குது. பின்னுக்கு உலமாக்கள் நிறைய பேச இருக்குது. இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு 1 ஹவராவது கொஞ்சம் தேவைப்படும். இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் ஏண்டையும் உங்களுடைய ஹயாத்தையும் அல்லாஹ் வைத்தால் இது போன்ற விஷயங்களை சொல்கிறேன். சுருக்கமாக, ஒரு ஷேகை நம்பிய பின்னால் சும்மலம் யர்தாபு, அதுக்கு பிறகு சந்தேகிக்க கூடாது. அந்த ஷேகுடைய பாதத்துக்கு கீழே நாம் இருக்க வேணும். நம்முடைய சக்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தில் கேள்வி கேட்கவும் கூடாது, தேவையில்லாம பேசவும் கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல எல்லாம் சொல்லிக்கான். இதெல்லாம் சொன்னா டைம் போகும். குர்ஆன் வசனம், உன்னுடைய அறிவு எதில் இல்லையோ நீ அதில் என்ன செய்யாத, கேள்வி கேட்காத, வாயை துறக்காத என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். எல்லாம் இல்லை. ஷேகண்டா ஏதோ ஸ்கூல்ல படிச்சார் மாஸ்டர் மாதிரி, ஒரு புத்தகத்தில் உள்ள டவுட்டுக்கு கேள்வி கேட்கிற மாதிரி, ஷேகுடைய நிலைகளை புரியாம நம்ம நடக்கிறோம். சுருக்கமாக, நம்மளுக்கு குதுபுனா ஹல்லாஜுல் மன்சூர் நாயகம் செய்துவிட்டு சென்ற மிகப்பெரிய அருள் இந்த ஹிலாஃபத். அவர்களுடைய ஹலீஃபா நமக்கான ஒரு ஆத்மீக குருவை நமது மண்ணிலேயே தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஆயுளை பல நூறு வருடங்கள் நீடித்து நாமும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சந்ததிகள் தலைமுறைகளும் அவர்கள் மூலம் அருள் பெறக்கூடிய பாக்கியத்தை குதுபுனா ஹல்லாஜ் மன்சூர் நாயகத்திலே பொருட்டினால் இந்த துஆவை யா அல்லாஹ் நீ கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து, எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பாதையிலே இதயங்களையும் பாதங்களையும் நிலையாக தரிப்படுத்தி அல்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.